என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தோஷம் நீங்க எளிமையான பரிகாரம். நவக்கிரகங்கள் பிரித்தி ஹோமெல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணணுமே. செலவே இல்லாமல் இப்போ பணம் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணலாம், பணம் இல்லாதவங்க எளிமையான முறையில் நான் சொல்கிறது போல் நீங்கள் செஞ்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நவதானியம் கடைகளில் கிடைக்கும். கலந்த நவதானியம் வாங்கிக்கிறங்க. ஏன்னா 9 தானியங்கள் கலந்து வரும். சூரியனுக்கு கோதுமை இல்லை, நீங்களே நவதானியம் வாங்கி என்ன செய்யுங்க, கலந்து வச்சுக்கிறோங்க. நம்ம இதை தொடர்ந்து 7 நாள் பண்ண போகிறோம். சூரியனுடைய தானியம் கோதுமை, சந்திரனுடைய தானியம் நெல், செவ்வாயுடைய தானியம் துவரை, புதனுடைய தானியம் பச்சைப்பயிர், குரு பகவானுடைய தானியம் கருப்பு கொண்டக்கடலை, சுக்கிர பகவானுடைய தானியம் மொச்சை, சனி பகவானுடைய தானியம் கருப்பு எள்ளு, ராகு பகவானுடைய தானியம் கருப்பு உளுந்து, கேது பகவானுடைய தானியம் கொள்ளு. இந்த 9 தானியங்களை வாங்கி நல்லா கலந்து வச்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 நம்ம செய்ய வேண்டிய நேரம். கையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கோளறு பதிகம் படிக்கணும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று கிழக்கு நோக்கி கிழக்கு முகமாக நின்று என்ன செய்யணும், 9 முறை. ஒரு முறை சுத்தம் போது சூர்யாய நமகா, சந்திராய நமகா, அங்காரகாய நமகா, புதாய நமகா, குருவே நமகா, சுக்ராய நமகா, சனீஸ்வராய நமகா, ராகவே நமகா, கேதவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு பச்சை துணியில் வச்சிருங்க, முடி போட்டு வச்சிருங்க. அடுத்து திங்கக்கிழமை அதே போல் காலையில் 6 to 7 நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ராகுக்கு எதுக்கு கிழமை கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் பண்ணுறோம். சனிக்கிழமை அந்த நவதானியம் பச்சை துணியில் சேர்ந்தோம். இந்த தானியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடக்கூடிய தண்ணீரோ இல்லை ஏதாவது கடலோ ஆறோ எது இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தொட்டி வச்சிருக்கீங்க, பூத்தொட்டி ஏதாவது வச்சிருக்கீங்க, செடி தொட்டி, அதில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டு இப்படி இந்த 7 நாள் செய்வதால் உங்களுடைய ஜாதகத்தில் சிலவங்களுக்கு ஜாதகம் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். கிரக பிணி இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் 7 சனி இருந்தாலும் நிவர்த்தியாகும். தொடர்ந்து 7 நாள் காலையில் 6 to 7 பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். நன்றி.